என்னடா இது தமிழ் சினிமாக்கு வந்து சோதனை, திரும்புற பக்கம்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ்னு டைவர்ஸ் நியூஸா போயிட்டு இருக்குது. இப்போதான் ஜெயம் ரவி விஜய்னு ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா புதுசா வைரல் ஆயிருக்காங்க நம்ம அமுல் பேபி ஹன்சிகா. முன்னாடிலாம் கல்யாணத்துக்கே லட்ச லட்சமா செலவு பண்ணுவாங்க. ஆனா இப்போ அலிமணியே குரோர் கணக்குல கேக்குறாங்கப்பா. நம்ம எல்லாம் பவர்ஃபுல் கப்பிள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களோட வாழ்க்கை எல்லாம் இப்போ கோர்ட் படி ஏறி போயிடுச்சு. ஜஸ்ட் 4 வருஷம் கல்யாண வாழ்க்கை வாழ்ந்துட்டு டைவர்ஸ் பண்ணவங்கல இருந்து 25 வருஷம் வாழ்ந்து டைவர்ஸ் பண்ற விஜயோட கதை வரைக்கும் என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த அழகான ஃபேரி டேல் லவ் ஸ்டோரி தாங்க. 2010 ஒரு படத்து மூலியமா காதல் பண்ண ஆரம்பிச்ச இவங்க 2017 ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க. அதுல சமந்தா போட்ட அவங்களோட கிராண்ட் மதர் சாரில இருந்து அவங்க மங்கள் சூத்ராவா இருக்கட்டும், அவங்களோட போட்டோ போஸ்டா இருக்கட்டும், போட்டோ ஷூட்ஸா இருக்கட்டும், எல்லாமே மக்கள் மத்தியில ரொம்ப அழகா பேசும் பொருளா இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, சமந்தாவோட இன்ஸ்டாகிராம் ஐடியில அந்த அக்கினேனி அப்படிங்கிற பேரை காணாம போயிடுச்சு. சோ இது மக்கள் எல்லாருமே என்னடா இது சமந்தாக்கு என்ன ஆச்சு, எதனால அவங்களோட ஃபேமிலி நேம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பதில் சொல்ற விதமா சமந்தாவும் அக்டோபர் 2021 இந்த மாதிரி நாங்க அபிஷியலா டிவோர்ஸ் பண்ண போறோம், இது மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்ட்டு ஒரு போஸ்டரும் ரிலீஸ் பண்றாங்க. சோ இந்த இவங்களோட அழகான 7 வருஷம் காதல் கதை இந்த 4 வருஷத்துல முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு மக்கள் எல்லாருமே அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இதுக்கு இடையில சமந்தா 200 கோடி அலிமணியா வேணும் அப்படின்னு கேட்டதா ஒரு காட்டுத்தீ மாதிரி இந்த விஷயம் பரவிக்கிட்டு வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி சமந்தா ஒரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி 200 கோடி என் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு ரெடியா இருந்துச்சு, ஆனா நான் அவங்க மூஞ்சிலே தூக்கி வீசிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப கெத்தா சொல்லியிருப்பாங்க. சோ 2021 அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிருந்தாலும் இப்போ 2026 அதை நினைச்சு பார்த்தாலுமே சமந்தா கெத்து தான்ல அப்படின்னு சமந்தாவோட கெத்தை பத்தி இப்ப எல்லாருமே பேசிட்டு வராங்க. அடுத்தது நம்ம கோலிவுட்டோட கிளாசிக் கப்புளான தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான். 2004 இவங்க 2 பேரும் காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க திருமணத்தின் போது தனுஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது 2 உள்ளங்கள் ஒண்ணு சேர்ற விஷயம் கிடையாது, 2 சினிமா சங்கமம் சேர்ற ஒரு விஷயம், அதாவது 2 சினிமா குடும்பங்கள் ஒன்னா சேர்ற ஒரு சங்கமம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்க 2 பேரோட கல்யாண வாழ்க்கை அவ்வளவு அழகா போயிட்டு இருக்கும். 2 குழந்தைகளோட ரொம்ப அழகா போட்டோ ஷூட் பண்ணி போடுறது என்ன, தனுஷ் ஐஸ்வர்யாக்காக பாட்டு பாடி போடுறது என்ன, இது எல்லாமே ரொம்ப அழகா போயிட்டு இருந்த டைம்ல ஒரு நாள் மிட் நைட் தனுஷ் ஒரு ட்விட்டர் போடுறாரு. அவர் ட்விட்டர்ல என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, we are officially separated அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் போடுறாரு. அவ்வளோதான், ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது இவ்வளவு அழகான குடும்பம் இப்படி உடஞ்சு போயிடுச்சு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமும் கூட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷ் அவர்களுக்கு இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போடுறது என்ன, அவரு தனுஷ் அவங்களோட குழந்தைங்களை ஆடியோ லான்ச்க்கெல்லாம் கூட்டிட்டு போய் ரொம்ப ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அப்போ மக்களுக்கு அது உண்மையா இல்ல இவங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்களா, ஒருவேளை ஒன்னாதான் இருக்காங்களா அப்படின்ட்டு என்னமோ கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்தாலும் கோர்ட் நோட்டீஸ் படி அவங்க 2 பேரும் அபிஷியலி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல மிகப்பெரிய பேசும் போது என்னன்னா, அவங்களோட குழந்தைங்களோட நலனை கருத்தில் கண்டு நாங்க மியூச்சுவலா டிவோர்ஸ் பண்ணிட்டோம், எனக்கு எந்த அலிமணியும் தேவையில்லை, நான் ரொம்ப கேஸ் கோர்ட்டுன்னு நான் அலைய விரும்பல, எங்களுக்கு டைவோர்ஸ் ஆயிடுச்சு, நான் எங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப அழகா ஐஸ்வர்யா சொல்லியிருப்பாங்க. இந்த வரிசையில அடுத்த கப்பிள்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, யாரோடைய போனை எடுத்து பார்த்தாலும் அவங்களோட பிளேலிஸ்ட்ல டாப் மோஸ்ட்ல இருக்கிறது இந்த கப்பிள் தான். அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி தான். இவங்க 2 பேரோட காதல் கதை ஒரு படமே எடுத்துடலாம், அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட் ஹார்ட் லவ் ஸ்டோரின்னு தான் சொல்லலாம். இவங்க 2 பேருமே ஸ்கூல் டைம்ல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நட்பு காதலா மலர அவங்க ஃபேமிலியோட சம்பந்தத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 11 வருஷம் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நாங்க டிவோர்ஸ் பண்றோம் அப்படின்ட்டு அபிஷியலா சொல்றாங்க. இதோட காரணம் என்னன்னா, எங்களோட மென்டல் பீஸை கருத்துல கொண்டு நாங்க 2 பேருமே அபிஷியலா பிரியிறோம் அப்படின்ட்டு சொல்லி டிவோர்ஸும் இவங்க வாங்கிட்டாங்க. ஆனா கோர்ட்ல இருந்து அபிஷியலா இவங்களுக்கு டிவோர்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் கூட ஜிவி பிரகாஷ் எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவங்களோட குட்டி அன்வி பாப்பாவை தான் எல்லா இடத்துக்குமே கூட்டிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம அதை விட பெரிய பேசும் பொருளா எது மாறிச்சு தெரியுமா, ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் நிறைய பாடல்கள் டிவோர்ஸுக்கு அப்புறமும் ஒன்னா பாடியிருக்காங்க. பராசக்தி படத்துல கூட முத்தாரமே பாட்டு பாடி எல்லாரோட மனசுலயுமே இடம் பிடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சைந்தவி எந்த ஒரு விதமான அலிமணியும் கேட்கல, எந்த ஒரு விதமான சண்டையும் போடல, 2 பேருமே பயங்கர மியூச்சுவல் கன்சர்னோட பிரிஞ்சு போயிருக்காங்க. இது எதனால அப்படின்னா, அன்வி அதாவது அவங்களுடைய குழந்தையோட நலனை கருத்துல கண்டு நாங்க 2 பேருமே மியூச்சுவலா பிரிஞ்சிருக்கோம், ஆனா எங்களோட குழந்தைக்காக நாங்க எப்ப வேணா ஒண்ணு சேருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹை டிராமா
ட்ராமா செக்ஷனுக்குள்ள போலாமா? அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி தான். இவங்க 2 பேருமே எல்லாரையும் போல காதல் பண்ணி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் 2024 ஜெயம் ரவி அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல we are officially separated அப்படின்ட்டு ஒரு போஸ்டர் போடுறாரு. அதுக்கு ஆர்த்தி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எதே நாகார்ஜுனாவா அப்படிங்கிற மாதிரி, எனக்கு இந்த விஷயமே தெரியாது, ஜெயம் ரவி ஏதோ தெரியாம போட்டிருப்பாரு போல அப்படின்ட்டு ஆர்த்தி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஜெயம் ரவி இல்லவே இல்ல, இது டிவோர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் அபிஷியலா டிவோர்ஸே வாங்காத பட்சத்துல ஜெயம் ரவி அண்ட் கெனிஷா மேட்சிங் அவுட்ஃபிட் போட்டு கோயிலுக்கு போறது என்ன, ஒன்னா கல்யாணத்துக்கு போறது என்ன, இப்போ 2 பேரும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட ஆரம்பிச்சிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஆர்த்தி சைடுக்கு வரலாம். ஆர்த்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு 40 லட்சம் ரூபாய் மந்த்லி அலிமோனியா வேணும்னு சொல்றாங்க. ஆனா ஜெயம் ரவி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பேங்க் அக்கௌண்டே இல்ல, எல்லாத்தையுமே ஆர்த்தியும் அவங்களோட அம்மாவும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, எனக்குன்ட்டு ஒரு பர்சனல் லைஃபே பர்சனல் ஸ்பேஸே இல்லாம இவங்க என்ன வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதனாலதான் அதுல இருந்து நான் வெளியவே வரேன், இப்போ இப்படி வந்து கேட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவரோட தரப்பு நியாயத்தை சொல்லி இருக்கிறாரு. இப்போ ஆர்த்தி ரவி ரீசெண்டா மரியாதை இல்லாத இடத்துல இருக்கிறத விட நம்ம அதை விட்டு வெளில வந்துடலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க போட்ட ரீலுக்கு லைக் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஜெயம் ரவி ஒரு போஸ்ட் போட்டு அதுக்கு கீழே கேப்ஷன் என்ன போட்டிருக்காருன்னா, men are always blamed as victim. பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா எல்லாருமே ஓடி வந்து கேக்குறீங்க, ஆனா பசங்க நாங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒருத்தர் அலிமோனி வேணும்னு எத்துக்காட்ட, இன்னொருத்தர் என்கிட்ட பேங்க் அக்கௌண்டே இல்லைன்னு அவர் பக்கம் உள்ள நியாயத்தை கேட்டு அவரோட ரைட்ஸ்க்காக போராடிக்கிட்டு இருக்காரு. இது இப்போ சோசியல் மீடியால மிகப்பெரிய பேசும் பொருளா ஆயிட்டு வருது. இப்போ நீ எல்லாம் கம்முன்று அப்படின்ட்டு அதை அடக்குற மாதிரி புதுசா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம விஜய் அண்ட் சங்கீதா கேஸ் தான். திருமணமாகி 25 இல்ல நான் சொல்ல மாட்டேன், காதல் திருமணமாகி 25 வருஷத்துக்கு அப்புறம் சங்கீதா டிசம்பர் 2025ல போயிட்டு டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் திருமணத்தை மீறிய ஒரு உறவுல இருக்காரு, அதுவும் ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய ஒரு உறவுல இருக்கிறாரு. அந்த ஒரு நடிகை விஜய் கூட இருக்கிற பிரைவேட் போட்டோவை எல்லாத்தையுமே இணையதளத்துல பதிவிடுறது எனக்கும் என்னோட பசங்களுக்குமே ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு விஜய் தரப்புல எந்த ஒரு பதிலும் இல்லாம வந்துகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, ஒருவேளை இது கான்ட்ரவர்சியா தான் இருக்கும், நம்ம விஜய் தான் டிவி கேட்க வந்துட்டாருல, அதனால சில கட்சிகள் செய்யற சதியா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் முட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த கான்ட்ரவர்சி எப்ப தெரியுமா பாத்திக்கிச்சு, சமீபத்துல ஒரு கல்யாணத்துக்கு விஜயும் த்ரிஷாவும் ஒரே கார்ல, அதுவும் ஒரே மாதிரி அவுட்ஃபிட் போட்டுட்டு வந்திருந்தாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த நடிகை இவங்க தான், அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்ட்டு நிறைய பேர், ஐயோ அண்ணா என்னால முட்டு கொடுக்கவே முடியல, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், ஆனா ஏன்னா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இன்டர்நெட்ல பரவிக்கிட்டு வருது. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி சமீபத்துல நடந்த மகளிர் தின விழால விஜய் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நிறைய பிரச்சனை பரவிக்கிட்டு இருக்கு, என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஹர்ட் ஆகாதீங்க அப்படின்ட்டு கியூட்டா சொல்லியிருப்பாரு. அவர் என்னதான் அங்க கியூட்டா சொன்னாலும் அதுக்கப்புறம் இங்க வந்து உன்னால குடும்பத்தையே பாத்துக்க முடியல, நீ நாட்டை எப்படி பாத்துக்க போறேன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சோ இந்த கமெண்ட்டுக்குலாம் விஜய் முற்றுப்புள்ளி வைப்பாரா அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம இந்த கேஸே இன்னும் முடிவுக்கு வராம போயிட்டு இருக்கும் போது நேத்து நம்ம அமுல் பேபி ஹன்சிகா மோத்வானி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, we are officially separated அப்படின்னு. 4 வருஷம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் என்னடா இவங்க திடீர்னு இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு மக்கள் எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு மியூச்சுவல் கன்சென்டான டிவோர்ஸ் தான், யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித் நோ அலிமனி, அதாவது எனக்கு ஜீவாம்சம் வேண்டாம் அப்படின்ட்டு பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்த்தா சமந்தா ஹன்சிகா மாதிரி அலிமனியே வேணான்ட்டு கெத்தா வெளில வருது பெருசா, இல்ல எனக்கு உரிமை வேணும், என்னோட ரைட்ஸ்க்காக நான் போராடுவேன் அப்படின்னு 25 வருஷம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களோட ரைட்ஸ்க்காக போராடுற சங்கீதா கெத்தா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.